வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போனாலும் ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்காருன்னே சொல்லலாம். கோயிலில் இருக்கக்கூடிய சொத்து, பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை, அது எடுத்து கல்லூரிகள் கட்டுறாங்க. குளத்தூரில் 3 கல்லூரி, ஒட்டஞ்சத்திரத்தில் கல்லூரி அப்படின்னு ஒரு பிரச்சனையை எழுப்புறார். இந்த பிரச்சனையை அப்படியே திமுக கடந்து போயிருக்கலாம். அதை விட்டுட்டு அதுக்கு பதில் சொல்கிறாங்கிற பேரில் திமுகவினர் பதில் சொல்கிற விதம், முதல்ல ஒரு விஷயம், பாடசாலைகள் அமைப்பது நல்லதானா? ஆமாம், பிச்சை புகினும் கற்கை நன்றே, பாடசாலைகள் அமைப்பது நல்லது, எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கல்வி செல்வம் அழியாது, எல்லாம் ஓகே. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடிக்கிற பாயிண்ட் அப்படிங்கிறது, நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் கோயிலுக்கு போய் நான் பார்க்கல. அப்படிப்பட்ட நீங்கள் கோயில்களில் பக்தர்கள் தரக்கூடிய காணிக்கையை எடுத்து எப்படி கல்லூரிகள் கட்டலாம் அப்படிங்கிற கேட்குற பாயிண்ட். ஆனால் அதுக்கு திமுகவிலேருந்து பேசுகிறவங்க இல்லை கடவுள் மறுப்பாளர்கள் சொல்கிறது இல்லைங்க. அதாவது பக்தர்கள் அப்படிங்கிறவங்க காணிக்கை போடுறாங்கன்னா கடவுளை அந்த காணிக்கை எடுத்துக்க போகிறாரு இல்லை. இப்போ நிறையா கோயில் அன்னதானம் போடுறாங்க. அன்னதானம் போடுறது நம்ம பார்த்துருக்கோம். பக்தர்கள்லாம் அன்னதானம் போடுறதுக்காக காசு கொடுக்குறாங்க. இப்போ கோயிலை புனரமைக்க வேண்டும். சில பேர் அப்படிலாம் இல்லை, பணத்தை போட்டுட்டு எல்லாரையும் நல்லா இருக்குங்க, எங்களையும் நல்லா இருவீங்க, எல்லாரையும் நல்லா இருவீங்க, அவ்வளோதான். அப்போ பக்தர்கள் கோயிலுக்காக மட்டும்தான் செலவு பண்ணணும்னு சொல்லி இந்த காசை போட்டாங்க. அதை எப்படி கோயிலுக்கு நீங்கள் காலேஜ் கட்டலாம் அப்படின்னா இல்லைங்க, கல்லூரிகள் கட்டக்கூடாதுன்னு பெரும்பான்மையான மக்கள் விரும்புவாங்களா? காசு போடுறவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா, ஏங்க கோயில் காசு எடுத்து கல்லூரிகள் கட்டுறோம், நிறைய பேர் படிக்கிறாங்க, அப்படிங்கும்போது அது படிக்க வேணான்னு பக்தர்கள் சொல்லுவாங்களா அப்படின்னு திமுக ஒரு எதிர்கேள்வி கேட்குது. ஆனால் 2021 சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு வருது. அப்போ ஒருத்தர் கேஸ் போடுறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த HRNC இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு விதி 93 நினைக்கிறேன், 93 பிரகாரம் இந்த பணத்தை பொது காரியங்களுக்கு பயன்படுத்தலான்னு ரூல்ஸ் இருக்குதுன்னு அரசு சொல்லுது. அப்போ உயர்நீதிமன்றம் கேட்குது, ரைட்டுங்க, யார் எடுத்து செலவு பண்ணலான்னா அதுக்குன்னு ட்ரஸ்டியை போடணும், அறங்காவலர் குழு போட்டு அந்த அறங்காவலர் குழு அப்படிங்கிறது ஒரு முடிவு எடுத்து கல்லூரிகள் கட்டலாம். ஆனால் ஒரு அரசு அதிகாரிகள் கல்லூரியை கட்டக்கூடாது அப்படின்னு 2021 இந்த வழக்கு வந்தது. உடனே உயர்நீதிமன்றம் சொன்னது. ஆனால் அதற்கு பிறகு நிறையா கல்லூரிகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியோடைய இந்த வார்த்தை, இப்போ ஏற்கனவே பிஜேபி அதிமுக கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி ஒரு இந்துத்துவா மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு திமுக வாதம் வைக்குது. அது ஓரளவில் நீங்கள் பார்த்தா அது ஏற்புடையது மாதிரி தெரியும். ஆனால் இன்றைக்கி இந்து மதத்தை அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி தமிழ்நாட்டில் வைக்கக்கூடிய வாதம் பெருசாக எடுபடலை. முருகன் மாநாடு நடத்தினதுனால தான் பெருமளவுக்கு மக்கள் கூட்டுறாங்க. மோடியோ அமித்ஷா கூட்டம் போவாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொங்கு மண்டலத்தை போய் இதை பேச வேண்டிய காரணம் என்ன? நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இஸ்லாமியர்கள் ஓட்டு எப்படியும் கிடைக்காது, பிஜேபியோட சேர்ந்து எப்படி கிடைக்கும்? அப்போ வெகுஜன இந்து மக்கள்கிட்ட என்ன, இப்போ ஒரு கோயில் நம்பிக்கை உள்ள உங்கள்கிட்ட ஒரு யோசிப்பாங்களா இல்லையா? நம்ம கொடுக்குற பணத்தில் காலேஜ் கட்டுறாங்கப்பா, என்னப்பா அது? அறிஞர் அண்ணா அவர்கள் பண்ணல, கலைஞர் அவர்கள் பண்ணல, இந்து என்றால் திருடன் அப்படின்னு சொன்ன கலைஞர் கூட இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணல. அப்போ நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? உங்களுக்கு பெண்களுக்கு 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்கறதுக்கு பணம் இருக்குது, முதியோர் தொகை, பல நலத்திட்டங்களுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குது. ஆனால் காலேஜ் கட்டுறதுக்கு நிதியை ஒதுக்கி காலேஜ் கட்ட வேண்டியதானே? எங்கள் பணத்தில் எதுக்கு காலேஜ் கட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கக்கூடிய பேச்சாக நம்ம பார்க்குறோம். இது எடுபடுமா எடுபடாதானாங்க? நீங்கள் நடுநிலையாளர்கள் மத்தியில் இல்லை ஓரளவுக்கு விவரமானவங்க மத்தியில், என்னப்பா அது காலேஜ் தானப்பா கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. இல்லை தெய்வ பக்தி இருக்கக்கூடியவங்க, அவங்க மத்தியில் இது ஒரு விவாத பொருள் ஆகும். எப்பயுமே ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஏதோ வந்தோம் பேசணும் போகிறோங்கிறது வேறு, ஒரு விவாத பொருள் ஆக்குவது அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய சாமர்த்தியம். எடப்பாடி பழனிசாமி ரொம்ப லாபகமாக அதை பண்ணியிருக்காரு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ அதுக்குள்ளேயே போகல. அறநிலையத்துறையை வேண்டாம்னு அவர் சொல்லலை. ஏன்னா அறநிலையத்துறை அவர் ஆட்சியிலே இருந்தது, ஜெயலலிதா ஆட்சியிலே இருந்தது. அப்போ அதையும் வேணான்னு சொல்ல. கேட்குற கேள்வி, இந்து மக்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை, ஏன்னா கடவுள் நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பணம் போடுவாங்க. அப்போ அந்த பணம் இப்படி போகுது அப்படிங்கும்போது இது திராவிட மாடல் அப்படிங்கிறது இந்துக்கள் பக்தர்களுடைய மனசை புண்படுத்துகிறாங்கங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சுருக்காரு.
அரசியலில் வந்து இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, திமுகவை பற்றி விமர்சிக்க நிறையா இருக்குதுங்க, இதை போய் ஏங்க பேசுகிறாரு அப்படின்னா இப்போ விவாத பொருள் ஆகிடுச்சா? இப்போ நம்மலாம் பேசிகிட்டு இருக்கோமா? இப்போ வந்து மாநகராட்சியில் ஊழல், அந்த டிரான்ஸ்போர்ட்டில் ஊழல், மின்சாரத்தில் ஊழல் அப்படின்னா அது வந்து அது பெருசாக மக்கள் வந்து அரசியல் தெரியாத மக்கள் அது பேச மாட்டாங்க. இந்த ஆன்மீகம் அப்படின்னா நீங்கள் வயசானவங்கலேருந்து எல்லோரும் பேசுவாங்க, என்னப்பா இதுவும் நடக்குதுன்ட்டு. இன்னொன்று, ஏற்கனவே சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, எடப்பாடிக்கு ஆதரவாகவும் வேணாம், திமுக ஆதரவாக வேணாம், சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாட்டில் உயர்நீதிமன்றம் சொன்னது இது தவறு. 2021 சொல்லியிருக்காங்க, இந்த பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காசை எடுத்து நீங்கள் வந்து ட்ரஸ்டி இல்லாமல் கவர்மெண்ட்டு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பை தான் நம்ம மேற்கோள் காட்டி பேச வேண்டியதாகுது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் இதை பேசும்போது, ஏற்கனவே பிஜேபி அதிமுக கூட்டணி கீழே ஜெல்லாகலைன்னு சொல்லும்போது, இதெல்லாம் பார்க்கக்கூடிய, ஏன்னா அவங்க பாரத் மாதா கீஜன்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க எப்படி பார்ப்பாங்க? பரவாயில்ல, இப்போ எடப்பாடி பழனிசாமி சூப்பராக பேசுகிறாரே. ஏற்கனவே மோடி, அமித்ஷா, அண்ணாமலை பேசக்கூடியதை வேறு மாதிரி டோனில் பேசுகிறார். நல்லா கவனிக்கணும். முருகன் மாநாட்டில் கூட நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இத்தனை எண்ணிக்கையில் இருக்காங்க, அத்தனை எண்ணிக்கையில் இருக்காங்க, இந்துக்களே நிறையா குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொன்னது அண்ணாமலை மட்டும்தான். அது விமர்சனம் ஆகணும்னே சொன்னார். மற்ற பேசக்கூடிய யாருமே அந்த மேட்டரை டெஸ்ட் பண்ணல. எல்லாம் அவங்க வந்து உங்களுக்கு இந்து மதத்தின் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க மேலே தான் அவங்க குறை சொன்னாங்க. ரொம்ப விவரமாக பண்ணாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த கோயில் பணம் அப்படிங்கிற ஒன்று வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்படுவது சரியா தப்பாங்கிற விவாதம் எழுந்திருக்கு. இன்னொன்று, எடப்பாடி அவர்கள் காலத்தில் கூட பழனி கோயிலுக்கு இப்போ சொந்தமான ஒரு கல்லூரி இருக்குது, அதில் ஒரு நிர்வாக கட்டடத்தை அவர் திறந்து வச்சாருன்னு ஒரு பேச்சு வருது. அதிமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு 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 காலேஜோடைய நிர்வாக கட்டடத்துக்கு பணம் கொடுக்கலாம், நீங்கள் ஒரு காலேஜே கட்டக்கூடாது. ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டில் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 போஸ்ட்டு வந்து இப்போ ஆசிரியர்கள் போஸ்ட் எங்கே நம்ம பல்கலைக்கழகத்தில் இருக்குது அப்படின்னா வெறும் 5,000 பேர் தான் பணியில் இருக்காங்க. ஒருத்தரே 2-3 டியூட்டி பார்க்குறாரு. பற்றாக்குறை இருக்குது. சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சம்பளம் போடல. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதை பற்றி பேசணும். அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லூரிகள்லேயே நீங்கள் சம்பளம் போட காசு இல்லையே, புதுசாக கல்லூரி கட்டினீங்கன்னா அங்கே எப்படி ஆசிரியர்களை நியமிப்பீங்க? அவங்களுக்கு எப்படி நீங்கள் சம்பளம் போடுவீங்க? அப்படிங்கிற கேள்வி எழாமல் இல்லை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வி தான் முன்னேற்றம், எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாலின் அவர்கள் இந்த தேவையற்ற விமர்சனத்தை தவிர்த்திருக்கலாம் தான் நம்ம எண்ணம். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், ஏடிஎம்கே ஆட்சியிலையோ ஜெயலலிதா ஆட்சியில் கூட அறநிலைத்துறை அமைச்சர் யாருன்னு தெரியாது. ஆனால் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய துறையாக நிறையா குடமுழுக்கு பண்ணுறாங்க. திருச்செந்தூர் கோயிலில் குடமுழுக்குன்னா ஒரே பூசாரி மாதிரி நிற்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு நடத்தினது, வேலை தூக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் நின்னது, இதையெல்லாம் பார்க்கும்போது திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சிங்கிறத நம்ம ஏற்றுக்கல. பெரும்பான்மையான மக்கள் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பண்ணுறாங்க. இப்போ என்ன நம்ம ஏற்கனவே சொல்கிறோம்னா, ஒரு கட்சி அப்படிங்கிறது, ஒரு ஆட்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க வேலை கையில் ஏன்னா இவங்க கொள்கையிலேருந்து இவங்க மாறி போகிறாங்க. அதாவது கலைஞர் அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், மக்கள் வந்து கோயிலுக்கும் போவாங்க, திமுகவுக்கும் ஓட்டு போடுவாங்க. நம்ம தேவையில்லாமல் நான் கடவுளின் பாதுகாவலர் நம்ம எதுவும் பண்ணவே வேணாம். கோயில்னா கோயில் வந்து கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாதுங்கிற லைனோடு அவர் முடிச்சிடுவார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இப்படி தள்ளி இருந்திருக்கலாம். இவங்க ரொம்ப பேசி பேசி மாட்டிக்கிட்டாங்களோ நமக்கு தோணுது. மற்றபடி இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து விட்டார். அது எங்கே போய் யாரை குத்தி கிழிக்க போகுதுன்னு தெரில. அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. நடுநிலையான மக்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. வரக்கூடிய 2027 தேர்தல் பல விஷயங்களுக்கு விடை சொல்லக்கூடிய தேர்தலாக இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் தொடர்ந்து நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.